ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பண்டிட் கேரேஜ். இன்றைக்கி வந்து நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு கேட்டிங்கன்னா, லேலண்ட்டு ரெஸ்டரேஷன் வீடியோ ஒன்று பார்க்க போகிறோம். ரஸ்டி லேலண்ட்டு ஒன்று, அபண்டன்ட்டு லேலண்ட் ஒன்று எடுத்து இன்றைக்கி வந்து ரெஸ்டரேஷன் பண்ண போகிறோம். இங்கே வந்து இந்த லேலண்ட் ஒரு இடத்துல லேலண்ட் லாரி இந்த மோடு வந்து JKY5 பிளேயர்ஸ் அவங்களோட மோடு இது. இதை வந்து நம்ம எடுத்துகிட்டு போய் நம்ம வந்து இது வந்து எடிட்டட் மேப்பு. நம்ம ஏற்கனவே ஒரு 4-5 வீடியோவில் வந்து இந்த மேப் யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த மேப்பில் வந்து நாங்கள் வந்து ஒரு சின்ன கேரேஜ் மாதிரி ஒரு செட்டப் கிரியேட் பண்ணி வச்சுருக்கோம். இந்த லேலண்ட் எடுத்துகிட்டு போய் அங்கே போய் அந்த கேரேஜில் விட்டுட்டு ரெஸ்டரேஷன் பண்ணிவிட்டு புது லேலண்ட்டு அதே லேலண்ட்டை வந்து ரெஸ்டரேஷன் பண்ண பிறகு டெலிவரி எடுக்கிறது போய் அடுத்த வீடியோவில் எப்படின்னு பார்க்க போகிறோம். இப்போ நம்ம வந்த வண்டி இங்கே நிற்கிது. அந்த வண்டியை கொண்டு வந்து இங்கே நிறுத்திட்டு இப்போ இதே ரோட்டில் வந்து அந்த லேலண்ட் ஒரு இடத்துல நிறுத்தியிருக்காங்க. அந்த வண்டியை நம்ம போய் இப்போ நம்ம எடுக்க போகிறோம். நிறுத்திருக்குன்னாங்க. இந்த உள்ள நிற்கிது தெரியுங்களா? டயரு பூரா தேங்கிடுச்சு. சைடு மிரர்லாம் பூரா டேமேஜ் ஆகிருக்கு. சைடு மிரர்லாம் இல்லை, கிளாஸ் டேமேஜ் ஆகிருக்கு. 2 பேரும் நம்ம கிளீனர் பசங்க உள்ள உட்காந்துருக்காங்க. கான்டாக்ட்ல பூரா துருப்பிடிச்சிருக்கு. பூரா கண்ணாடியெல்லாம் டேமேஜ், துருப்பிடிச்சு பாசி முடிச்சு போயிருக்கு. சரி, உள்ள வண்டியில் ஏறி ஸ்டார்ட் பண்ணி பார்ப்போம். உள்ளே பார்த்தா உள்ளேயும் பூரா டஸ்ட்டு, பூரா துருப்பிடிச்சிருக்கு. டிசைன் போட்ட துணி பூரா டேமேஜ் ஆகிடுச்சு. ஸ்டார்ட் பண்ணி பார்ப்போம். சைடு பூரா பார்த்து வண்டி லென்த்தான வண்டி. பின்னாடி பார்த்தீங்கன்னா அது நம்ம எடிட் பண்ண ஹாரன் அடிக்கலை, மெதுவாக ஓடிட்டு போவோம். டம்முன்னு தட்டுது. இது ரொம்ப குறுகலான இடம். ஏற்கனவே சொன்னது, இது வந்து எடிட் பண்ண மேப்பு. இந்த மேப்பில் வந்து நாங்கள் நிறையா சேஞ்சஸ் பண்ணி வச்சுருக்கோம். நம்ம வந்த வண்டிக்கு நிற்கிது. நிறைய சேஞ்சஸ் பண்ணியிருக்கோம். நாங்களே நிறையா ரிஸ்க் எடுத்து நிறைய வீடியோ போடுறோம். உடச்சி எங்கள் வீடியோ கொஞ்சம் பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த மாதிரி மேப்பில் வந்து இது வந்து நாங்களே ஆட் பண்ண மாடலு 5050 பஜேரோ. இது எடிட் பண்ண மாடலு. ஒரிஜினல் மேப்பில் வந்து இந்த மாடல் வந்து இருக்காது. இது மாதிரி உங்களுக்கு எந்த பிளேஸு, ஏதாவது பிளேஸ் வேணும், அந்த பிளேஸில் இருந்து வீடியோ எடுத்து போடுங்க அப்படின்னு சொல்லி ஏதாவது கமெண்ட் போடுங்க. அந்த மாதிரி நாங்கள் பிளேஸு கிரியேட் பண்ணி நாங்கள் எடுத்து போடுறோம். ஏற்கனவே வந்து இதில் 2-3 பஸ் ஸ்டாண்ட் மாடல் புதுசாக ஆட் பண்ணியிருக்கு. ஒரு SCTC டெப்போ ஒன்று இருக்கும், அந்த ரோட்டில் தான் இப்போ நம்ம போய்கிட்டு இருக்கோம். அதுக்கடுத்து இப்போ நாங்கள் ஒரு கேரேஜ் ஒன்று ஆட் பண்ணியிருக்கோம். அப்புறம் ஏற்கனவே இருக்கிற பஸ் ஸ்டாண்டில் நாங்கள் ஒரு சில சேஞ்சஸ் மாதிரி. இந்த மாடல்லாம் வந்து கேரளா பஸ் மிஷின் அவங்களோட மாடலு. அது இப்போதைக்கு இந்த மேப்பு ப்ரைவேட் யூஸ்க்கே வச்சுருக்கோம். மேப்பெல்லாம் எது நாங்கள் ரிலீஸ் பண்ணல இப்போதைக்கு. ப்ரைவேட் யூஸ்க்கு நாங்கள் ஓன் யூஸ்க்கு நாங்கள் ரெடி பண்ணுறோம்.
வீடியோ பார்க்குறவங்களுக்கு தெரியும். இந்த மேப்பில் வந்து இந்த முன்னாடி இருக்க அந்த குடோன்லாம் இருக்கு இல்லையா, இந்த குடோனெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் மேப்பில் வந்து இந்த குடோனெல்லாம் இருக்காது. முன்னாடி இந்த லாரி ஓகே அப்படியே போட்டு நிறைய கேரேஜ் கேரேஜ் நான் வந்து 4GB ரேம் லேப்டாப்பில் விளாட்றேன், அதனால தான் இந்த மாதிரி லேக் ஆகுது. சின்ன எடிட் பண்ண இடத்துக்கே இவ்வளோ லேக் ஆகுது. உள்ளே எல்லாம் போனீங்கன்னா இந்த ஒரு போன வீடியோக்கு முதல் வீடியோலாம் ஒரு பஸ் ஸ்டாண்டு வீடியோ க்ரியேட் பண்ணி அந்த பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே போனாலே ஒரு ஒரு 2-3 தடவை நான் விளையாண்டு பார்த்துட்டு அதுக்கு பிறகு தான் அது ரெக்கார்டே பண்ணேன். ஏன்னா அந்த இது சிஸ்டம் வந்து கரெக்டாக லோட் ஆகி அந்த மாடத்தில் கரெக்டாக அதில் கரெக்டாக டிஸ்பிளே ஆன பிறகு நான் ரெக்கார்ட் பண்ணி போன வீடியோ போட்டேன். இன்றைக்கி நான் 4GB ரேமில் தான் விளாண்டுக்கிட்டு இருக்கேன். நீ அடுத்தடுத்து சப்ஸ்கிரைபர் கூடுனா தானே நம்ம ஏதாவது பண்ண முடியும். இந்த ஸ்கின்னே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 15 நாள் இதே ஒர்க்கு, இந்த பெர்ஃபெக்ஷனாக வரணுங்கிறதுக்காக ஒரு 15 நாள் இதே வேலையாக பார்த்து பார்த்தீங்கன்னா வேலை பார்த்துருக்கேன். அதுக்கடுத்து இந்த சைடு இதெல்லாம் பூரா இடிச்சு நம்ம ஒரு வண்டியை தான் நிறுத்தினா போஸ்டர் பார்த்துட்டு அந்த மாதிரி போஸ்டர்லாம் வந்து பண்ணி இந்த வீடியோ எடிட் போடுறோம். இது வந்து தெரியும் நமக்கு எஸ்சிடிசி எப்போ நம்ம வீடியோ பார்த்துட்டு இதுலேயே நாங்கள் ஏகப்பட்ட ஒர்க் பண்ணியிருப்போம். நம்ம அந்த வீடியோவில் சாதாரணமாக பார்த்து எல்லாருக்கும் அந்த மாதிரி மேக்ஸிமம் என்ன பண்ணணுமோ அதெல்லாம் எல்லாருக்கும் ரெக்ரியேட் பண்ணியிருப்போம். அதில் ஹாரன் அடிக்கலை, இந்த அளவுக்கு மீட்டர் ரன் ஆகுது. நாங்களும் ஏகப்பட்ட ரிஸ்க் எடுத்து வீடியோ போடுறோம். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த மாதிரி வீடியோ வேணும், மோட்டலு ஹைவே மோட்டல்லாம் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி ஒன்று கிரியேட் பண்ணலான்னு ஒரு ஐடியா இருக்குது. அதுக்கு பிறகு வந்து பிரிட்ஜ் ஒர்க் மாதிரி ஒன்று கிரியேட் பண்ணலான்னு ஒரு ஐடியா இருக்குது. அதுக்கு பிறகு வந்துருச்சு, நம்ம இடம் வந்துருச்சு. பிரிட்ஜ் ஒர்க் ஒன்று, அப்புறம் ரோடு ஒர்க் ஒன்று கிரியேட் பண்ணலான்னு ஒரு ஐடியா இருக்குது. புதுசாக இன்னொரு பஸ் ஸ்டாண்ட், இந்த பஸ் ஸ்டாண்டை அடுத்த வீடியோவில் போடுறோம். ஓப்பன் ஆயிடுச்சா? இப்போ நம்ம வண்டியை நிறுத்திட்டு இறங்கி கேரேஜ் எப்படின்னு இருக்குன்னு பார்க்கலாம். கொஞ்சம் விட்டு இறங்கிடுச்சு. நம்ம வண்டியில் ஃபுல்லாக இங்கே ஒருத்தர் வண்டியில் வேலை வச்சுருக்காரு, இங்கே ஒருத்தர் வண்டியில் வேலை வச்சுருக்காரு. இதெல்லாம் நம்ம ஊர் எங்களுக்கு சின்ன நாங்கள் பார்த்த அளவுக்கு. இது நான் இந்த ஜெயவிலாஸுங்கிற ஸ்கின் எடுத்து இது இந்த பஸ்ஸுக்கு நான் போட்டிருக்கேன். இந்த அவர் ஒர்க் பண்ணுற மாதிரி இங்கே ஒருத்தர் அதை நோட் பண்ணிக்கிட்டு இருக்காரு, என்னென்ன ஒர்க் அதில் இருக்குன்ட்டு. இது நம்ம வண்டி. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு மினி பஸ் நிற்கும், அந்த சைடு ஒரு டேங்கர் நிற்கிது, ஹிந்திக்காரங்க லாரி. இது ஒரு ஸ்கூல் பஸ் மாதிரி ஸ்கின் கிரியேட் பண்ணியிருக்கேன். அந்த பக்கம் கேரளா லாரி, ஒரு கார் ஒன்று நிற்கிது. சாதாரணமாக நம்ம ஊர் கேரேஜ் ஒரு சின்ன ஒரு ரூம் மாதிரி, கேரேஜ் ரூம் மாதிரி, அவங்களுடைய ரூம் மாதிரி என்னோட கிரியேட் பண்ணியிருக்கோம். அடுத்த வீடியோவில் என்ன பண்ண போகிறோம்னு கேட்டிங்கன்னா, இந்த வண்டியை அவங்க வந்து ரெஸ்டரேஷன் பண்ணி முடித்த பிறகு இங்கேருந்து இந்த வண்டியை நம்ம டெலிவரி எடுக்க போகிறோம். இது மாதிரி நிறையா இருக்குது, நிறையா வந்து இந்த மேப்பில் எடிட் பண்ணியிருக்கோம். ஒரு வண்டி நிற்கிதா, தூரத்தில் 2 வண்டி நிற்கி, இந்த ரோட்லேயே நாங்கள் ஏகப்பட்ட எடிட் பண்ணி வச்சுருக்கோம். அதெல்லாம் வந்து நீங்கள் தொடச்சி எங்கள் வீடியோ பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும். இனி அடுத்தடுத்த வீடியோவில் இந்த மேப் எடிட் பண்ணதெல்லாம் எப்படி என்னென்னாண்டே அதையும் காட்ட போகிறோம். ஏன்னா கிட்டத்தட்ட 1 மாதமாக அந்த வேலையும் பார்த்துக்கிட்டு இருக்கோம். பார்த்தீங்கன்னா சைடு மிரர்லாம் இல்லையா, எல்லாம் அவங்க ஃபிக்ஸ் பண்ணி அவங்க ரெஸ்டாரேஷன் பண்ண பிறகு நம்ம வண்டியை வந்து இங்கேருந்து டெலிவரி பாருங்கள். ஒரு பிரிட்ஜ் ஒர்க்கு, ஒரு பில்டிங் இது ரோடு ஒர்க்குன்னு ஒன்று இப்போதைக்கு அடுத்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஒரு பஸ் ஸ்டாண்ட் ஒன்று புதுசாக க்ரியேட் பண்ணியிருக்கோம். அது நீ அடுத்து வர வீடியோவில் அதை நாங்கள் போடுவோம். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பாண்டியன் கேரேஜ். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க.